முதலில் சிக்கனை நன்கு கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதனுடன் தேவைக்கேற்ப வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நன்றாக பிரட்டி ஒரு 10 நிமிடம் ஊற வைக்கவும். பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் மசாலா தடவிய சிக்கன் துண்டுகளை போட்டு பொன்னிறமாகும் வரை பொரித்தெடுக்கவும். இப்போது சுவையான போன்லெஸ் சிக்கன் ரெடி. இது செய்வதற்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? ஓகே, இப்போதைக்கு நம்ம கிட்ட வத்தப்பொடி இருக்கு, உப்பு இருக்கு, மஞ்சள் பொடி இருக்குது, எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டாவது இதில் தேவையான சிக்கனை போட்டு சரி ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை மறந்துடுத்தோன்னு. பரவாயில்ல, இது அவனே சொல்லலை, ஆனால் இருக்கிற பொருளை வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். எஸ், இது இதில் மூடிக்கலாம். ஸோ இட்ஸ் பெட்டர். ஓகே, ஐ திங்க் ஃப்ரிட்ஜை மூடிடுவோம். தேவையான சிக்கன் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்ப்போம். ஓகே, நான் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். இட்ஸ் குட் ஃபார் மீ. ஒரு டைம் பொரிக்கிறதுக்கு ஓகே தான். அதை தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்ஸ் பொரிச்சா போதும். எங்கள் எண்ணெய் இருக்குது, அதுவும் ப்ராப்பராக நாளைக்கோ நாளை கழிச்சோ பண்ணிக்கலாம். நைஸ். ஐயோ ஃபைன், இனியத்துக்கு உள்ள வச்சிட வேண்டியதான். தாராளமாக சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மற்றும் பாதி அளவு எலுமிச்சம் பழச்சாறு சேர்ப்பது சிக்கனுக்கு கூடுதல் சுவையையும் நல்ல நறுமணத்தையும் தரும். எலுமிச்சம் பழத்தை பிழிந்து சாறு எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்டுடன் சேர்த்து ஏற்கனவே வைத்துள்ள மசாலா கலவையுள் சிக்கனுடன் நன்றாக பிரட்டி வையுங்கள். பிறகு பொரித்தெடுக்கலாம். ஓகே, இப்போ அவரே சொல்லிட்டாரு இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இதில் வந்து எலுமிச்சம் பழத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். அண்ட் ரெஸ்ட் இஸ் சேம். கலவையில் எலுமிச்சை பழத்தை போட்டாச்சு. இனி வந்து இஞ்சி மற்றும் பூண்டு விழுதுகள் ஒரு கரண்டி ஓகே தான். மிச்சம் இருக்கதை நான் அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பார்த்தா பழமா போடுறா, அது வீட்டில் அரைச்சதுதான். மஞ்சள் பொடி கொஞ்சம் லைட்டாக ஏதோ பேருக்கு, அப்புறம் உப்பு பேருக்கு போட முடியாது, தேவையான அளவு. உப்பு கம்மியாக போட்டால் கூட பிரச்சனை தான். அண்ட் இதுதான் டேஸ்ட் மேக்கர். அதிகம் போட்டேன்னு நினைக்கிறேன். அதிகம் போட்டால் இதோட ரிசல்ட்ஸ் வந்து நாளைக்கு தான் தெரியும். அண்ட் இது வந்து நான் பொரிச்ச பிறகு சாப்பிட்றப்போ இதை போட்டு சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இனி கையை வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோத்தையும் மூடி முதல்ல பேக் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா பிரச்சனை போகும். இதை கையை போட்டு பிசையலாம். இல்லை அப்படின்னா டிஃபன் பாக்ஸில் ஏதாவது வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதோட மூடியை போட்டு மூடிட்டு நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னா இது ஷேக் ஆகிரும். அதோட மிக்சிங்லாம் பர்ஃபெக்ட் ஆகிடும். அண்ட் 10 மினிட்ஸ். ஸோ என்கிட்ட இப்போதைக்கு கார்பனேட்டட் வாட்டர் இருக்குது, அதாவது சோடான்னு சொல்லிக்கலாம். அண்ட் அதில் இந்த லைமையும் போட்டு ஒரு ஒரு பர்ஃபெக்டான ட்ரிங்க்கு. இதை அப்படி பொரித்து முடித்து சோறுக்கு ரசம் ஊற்றி அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஐ திங்க் இந்த வத்தப்பொடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வத்தப்பொடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓகே, ஃபைன், பார்த்துக்கலாம். கொஞ்சம் வத்தப்பொடி போட்டு கலர் வர வைக்க நான் வச்சுக்கலாம். இன்கேஸ் எனக்கு பிடிச்சா போட்டுக்குவேன். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றியாச்சு. இனி இதை இவங்க எல்லாரையும் அதை கமத்தி தட்டணும். ஏதோ தட்டணும், ஆனால் எண்ணெய் சூடான பிறகு தான் தட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. நான் யூஸ் பண்ணுற லைட்டர் இந்த எலக்ட்ரிக் ஆர்க் லைட்டர். இது மாதிரி சவுண்டும் வரும். அண்ட் பேன். ஸோ வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் எதாவது யூஸ் பண்ணுறனோ எல்லாமே நான் வந்து மேக்ஸிமம் லிங்க் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் பர்ச்சேஸ் இட். ஃபைன். அண்ட் ஃபைனலி தீயை கொளுத்தி விட்டாச்சு. இனி இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் வந்து ஓகே, எண்ணெய் இப்போ தன்னோட வேலையை காட்டுதுன்னு நினைக்கிறேன். அண்டு கிளிப் எடுத்து ஒவ்வொரு பீஸாக அதில் வைக்க வேண்டியதான். ஃபைனலி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அந்த ஆயிலை எடுத்துருவோம். எடுத்துட்டு சாப்பிட்லாம். தட்ஸ் ஆல். அண்ட் மிச்சம் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற சோறு, இந்த சோறு அதில் போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு அப்புறம் ரசத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்.
ஃபைனலி பொரிச்சு முடிச்சாச்சு. அண்ட் இப்போ அந்த அந்த பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் பிசுக்கு இருக்கும்ல, ஸோ மேக்ஸிமம் எண்ணெய் இவ்வளோ தான் ஆயில் ரிட்டைன் ஆச்சுது. அதை வந்து எடுத்துட்டு மிச்சம் அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கிறதுல ஜஸ்ட் மிச்சம் இருக்கிற ரைஸை போட்டு லைட்டாக ஒரு லேயருக்கு ஃப்ரை. அண்ட் சைடில் மை டியர் ஃபேவரட் ரசம் இஸ் கெட்டிங் ஹாட். That's all. So night dinner will be perfecto. லைட்டாக ஃப்ரை பண்ண ரைஸு, அடுத்தது ஃப்ரைட் சிக்கன் வித் ரசம்.